தலைவர்களுக்கான பெரிய சதித்திட்ட வழக்கில் உமர் காலித் மற்றும் ஷார்ஜில் இமாம் ஆகியோர் குற்றச்சாட்டுக்குரிய சதியின் முக்கிய வடிவமைப்பாளர்கள் என்ற முதற்கண் நம்பத்தகுந்த காரணங்கள் உள்ளதாக கூறி உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் மறுத்தது. அதே நேரத்தில் குல்ஃபிஷா ஃபாத்திமா, மீரன் ஹைதர், சஃபிஷா ரஹ்மான், முகமது சலீம் கான் மற்றும் ஷாபத் அகமது ஆகியோர் 5 பேர் மீது சுமத்தப்பட்ட பங்கு வெறும் உதவி தன்மை கொண்டதாக கருதி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. நீதிபதிகள் அரவிந்த் குமார் மற்றும் அன்சாரியா அடங்கிய அமர்வு வழங்கிய தீர்ப்பில் சட்டவிரோத செயல்கள் சட்டம் 1967 பிரிவு 15க்கு விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டு, தீவிரவாத செயல் என்பது ஆயுதங்கள் மூலம் நிகழும் பாரம்பரிய உடல் வன்முறையிலேயே மட்டுப்படுவதில்லை, எந்தவொரு இயல்பினாலும் எவ்வித பிற வழிமுறைகளாலும் நாட்டின் இறையாண்மை பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு அல்லது சமூக வாழ்வின் இயக்கத்தன்மையை அச்சுறுத்தும் செயல்களையும் உள்ளடக்கும் என தீர்மானிக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகத்தை தடுக்கும் நோக்கில் சக்சம் போன்ற நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதும் உடனடி உடல் வன்முறை இல்லாவிட்டாலும் தீவிரவாத செயல்களின் வரம்புக்குள் வரக்கூடும் என நீதிமன்றம் குறிப்பிட்டது.